சொல்ல முடியாது. ஏன்னா எங்களை காப்பாற்றிக் கொள்ளுகிறதற்காக தேவன் மனுஷ உருவத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். எங்களை காப்பாற்றிக் கொள்கிறதற்காக எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நான் சுமந்து நான் அவனை காப்பாற்றுவேன் என்பதாக சொன்னார். அவர் பாவம் செய்யவில்லை, அவர் எங்களுடைய பரம தகப்பன். ஆனாலும் பாவிகளான எங்களுக்காக அவர் தன்னுடைய உயிரை கொடுக்கிறதுக்காக வந்த நாள் நாங்கள் இன்றைக்கு சந்தோஷமாக கொண்டாடுகிறோம். கர்த்தர் வந்தபடினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன், கர்த்தர் வந்தபடினாலே நான் சந்தோஷமாக இருக்கிறேன், கர்த்தர் வந்தபடினாலே அல்லேலூயா என்பதாக சொல்லுகிறதுக்கு எனக்கு முடிகிறது. பாவத்தை கண்டவுடனே இது பாவம் என்பதாக எனக்கு தெரிகிறது. உலகத்தில் இருந்து விரிந்து பிரிந்து வேறுபட்ட ஒரு மனுஷனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் அந்த தேவன் என்னை தேடிக்கொண்டு மாம்சத்திலே வந்தார் என்கிறதாக நாங்கள் அறிக்கையிடுகிறோம். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துமஸினுடைய அர்த்தம். இதுதான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறதுக்குரிய சந்தோஷம், சமாதானம். அல்லேலூயா. அன்றைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடக்கும் பொழுது அல்லது இயேசு கிறிஸ்துவாக இந்த தேவன் பிறந்த பொழுது இரண்டு விதமான கூட்டத்தாரை வேதம் எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது. அந்த இரண்டு விதமான கூட்டத்தாரை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கிறதுக்கு விரும்புகிறேன். ஒரு கூட்டத்தார் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தார்கள், மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். ஒரு கூட்டம், அந்த கூட்டம் மிகவும் அதிகமான சந்தோஷம் அவர்களுக்கு வந்தது. இன்னொரு கூட்டத்தார் பயத்தினாலே, பொறாமையினாலே, வஞ்சகத்தினாலே கொலை செய்ய வெறி கொண்டு பிள்ளைகளை கொன்று குவித்தார்கள். இந்த ரெண்டு விதமான கூட்டத்தார் அன்றைக்கு பிறப்பின் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது இந்த உலகத்திலே வாழ்ந்ததான காரியம். ஆனா இன்றைக்கு 2024 வருஷங்கள் கடந்து போய்விட்டது. இன்றைக்கும் இந்த ரெண்டு கூட்டத்தார் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுல நாங்க எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்கிறதை நாங்கள் தான் தீர்மானிக்கிறோம். வெளியில பார்த்த உடனே எங்களுக்கு தெரியாது. எல்லாரும் புத்து ஆடை உடுத்தி நன்றாக சாப்பிட்டு எங்களுக்கும் கிறிஸ்துமஸ் என்பதாக சொல்லுகிறோம். ஆனாலும் இதுல எந்த கூட்டத்திலே நாங்கள் சேர்ந்திருக்கிறோம் என்கிறது எங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவது கூட்டத்தை நாங்கள் பார்ப்போம். லூக்கா 2வது அதிகாரத்துல எல்லாம் வாசிக்க மாட்டோம். லூக்கா 2வது அதிகாரத்துல 8வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரையும் மேய்ப்பர்கள் கூட்டம் அந்த இரவு நேரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். 8வது வசனத்துல நாட்டில மேய்ப்பர்கள் இரவு நேரத்தில் தங்கி அவர்களுடைய மந்தைகளை காத்து கொண்டிருக்கிறார். இரவு நேரத்திலே அவர்களுக்கு மந்தைகள் முக்கியமாக இருக்கிறது. காட்டு மிருகங்கள் அடித்து தின்றுவிடும் அல்லது சத்துருக்கள் வந்து பிடித்துக் கொள்வார்கள். மந்தைகள் கூட்டம் என்றால் பெரிய கூட்டமாக அந்த கூட்டம் இருக்கும். இன்றைக்கு இங்கே நாங்கள் காண்கிறதான ஒரு 2-10 ஆடுகளை வைத்துக் கொண்டு மேய்க்கிறது அல்ல. ஒரு பெரிய 1000-2000 கணக்குல மந்தைகளை அவர்கள் மேய்ப்பார்கள். அந்த கூட்டத்தார் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல இருப்பார்கள். இரவு நேரத்திலே அந்த மந்தைகளை காப்பது கண் விழித்து மழையோ வெயிலோ அவர்கள் பசியோ பட்டினியோ அவர்கள் மந்தை பிரதானம் என்கிறதாக சொல்லி அவர்கள் காத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வேளையிலே பரலோகத்திலிருந்து தேவதூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான் என்கிறதாக வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அதற்கு முன்பதாக 400 வருஷங்கள் இந்த உலகத்திலே இந்த விதமான காரியங்கள் நடைபெறவில்லை. அதை சைலண்ட் பீரியட் என்கிறதாக சொல்லுகிறோம், டார்க் ஏஜஸ் என்கிறதாக சொல்லுகிறோம், இருளின் காலங்கள் என்பதாக சொல்லுகிறோம். ஒரு விதமான பரலோகத்தின் காரியங்களும் நடக்கல. 4 பரம்பரைகள் 100 வருஷம் ஒருத்தன் வாழ்ந்தாலும் 4 பரம்பரைகளுக்கு இந்த விதமான காரியங்கள் தெரியல. ஆகவே திடீரென்று தேவதூதன் வந்து நின்றவுடனே இந்த மந்தை மேய்ப்பவர்கள் வேதம் சொல்லுகிறது அவர்கள் மிகவும் பயந்தார்கள். என்ன, ஒரு நாளும் கேள்விப்படாத, ஒரு நாளும் நாங்கள் காணாத ஒரு காரியம் இந்த இடத்திலே நடைபெற்றிருக்கிறது என்பதாக சொல்லி அவர்கள் பயந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பயந்ததான அந்த மேய்ப்பர்களுக்கு தூதன் சொல்கிறான், பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நல்ல செய்தியை எடுத்துக்கொண்டு நான் உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு இதுதான் பிரதானமான காரியம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கு. உங்களுக்கு பிறந்தவர். It's a personal
பர்சனல் gift. பர்சனல், தனித்தனியாக தேவன் எங்களுக்கு அனுப்பினதான ஒரு gift. அதை நீங்க மறந்து போயிடாதீங்க. உங்களுக்கு ரட்சகர் வந்து விட்டார் இந்த உலகத்துல. அல்லேலூயா. இதுதான் அருமையானவர்களே தேவன் தந்ததான பெரிய ஈவு. சொல்ல